ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த காலை வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே நானும் நீங்களும் கடந்து வரும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். இந்த புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசித்திருக்கும் பொழுது தேவன் இந்த நாள் முழுவதுமாக நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த நம்மை அவருடைய கரங்களுக்குள்ளாக நாம் ஒப்பு கொடுப்போம். அவர்தாமே ஒவ்வொரு நாளும் இப்படியாக நம்மை நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட சங்கீதம் 107வது சங்கீதத்தின் 29வது வசனமும் 30வது வசனத்தையும் நான் வாசிக்கின்றேன். Psalm 107 verses 29 and 30. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது முந்தின வசனங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபையை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்துல வரும் பொழுது அவருடைய வல்லமையை குறித்து நாம் பார்க்கின்றவர்களாக இருக்கின்றோம். நானும் நீங்களும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய கிருபையின் நிமித்தம் அவரை துதிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அவருடைய உண்மையின் நிமித்தம் அவரை துதிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். இந்த இடத்துல பார்க்கின்ற விதமாய் அவருடைய வல்லமையின் நிமித்தம் அவரை துதிக்கின்றவர்களாக நாம் காணப்படுகின்றோம். அதைதான் இந்த வசனம் சொல்கிறது, கொந்தளிப்பை அமர்த்துகிறார். நிச்சயமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற கொந்தளிப்பை அவர் அமர்த்துகின்ற தேவனாக இருக்கின்றார். அதன் அலைகள் அடங்குகின்றது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் வருகின்ற கொந்தளிப்புகள் எல்லாவற்றையும் தேவன் தாமே அமர்த்துகின்றவராய் அமைதிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் அதன் அலைகள் அடங்கக்கூடியதாய் இருக்கிறது அவருடைய வல்லமைக்கு, அவருடைய சத்தத்திற்கு. அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பங்களிலும் இருக்கின்ற அலைகளும் கொந்தளிப்புகளும் அடக்குகின்றவர் அவராக காணப்படுகின்றார். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகின்றார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அவர்களுக்கு அமைதலை உண்டு பண்ணுகின்ற தேவனாக இருக்கின்றார். கொந்தளிப்பின் மத்தியிலே, அலைகளின் மத்தியிலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் அல்ல, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இவைகள் எல்லாவற்றையும் நான் அமைதல் படுத்தி உங்களுக்கு நான் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகின்ற தேவனாக இருக்கின்றேன், அமைதல் உண்டாக்குகின்ற தேவனாக இருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, அவர்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கின்றாராம். ஒருவேளை நானும் நீங்களும் ஒரு இடத்தை நோக்கி போகிறோம் என்று சொன்னால் அந்த இடத்திற்கு போவதற்கு முன்பதாக வருகின்ற எல்லா விதமான இடைஞ்சல்களையும் கொந்தளிப்புகளையும் அவர் நீக்கி போட்டு அகற்றி போட்டு நமக்குள்ளாக நம்முடைய குடும்பங்களுக்குள்ளாக ஒரு அமைதலை உண்டாக்கி நாம் போகின்ற இடத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஒரு புதிய நாளினை துவங்கி இருக்கின்றாய் அல்லவா? இந்த நாளிலும் கூட நீ செல்லுகின்ற வழிகள் எல்லாவற்றிலும் அவர் உன்னை நடத்தி உனக்கு ஒரு அமைதலை தந்து நீ போகின்ற இடத்துல நீ போய் சேரும்படியாய், நீ சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூறும்படியாய் உன் தேவன் உனக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தட்டும். அமைதலும் சந்தோஷமும் சமாதானமும் உங்களை ஆண்டு கொள்ளட்டும் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவன் தானே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.